மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் முடிவதற்குள்ளாக பல்வேறு போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 நாட்டு சனி பகவானின் பிடியில் இருக்கிறதுனால இந்த காலம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய தாக்கம் சற்று அதிக அளவில் நிறைந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதீத விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்துவார். இருந்தாலும் ஒரு சில சுப கிரகங்கள், அதாவது சுக்கிரன், குரு பகவான் போன்ற கிரகங்களினுடைய பலனால உங்களுக்கு சில நன்மைகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்களை உஷாராக இருக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களில் ரொம்பவே கட்டுப்பாடோடு இருக்கணும். அதாவது செலவுகள் விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் உஷாராகவே இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. ஆடம்பர செலவுகள், தேவையில்லாத செலவுகள், வீண் விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி பொருள் விரயங்கள், பண விரயங்கள் ஏற்பட அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சில பல தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு முன்பாக திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாகிறது. நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கீங்க, அதிகாரமிக்க பதவியில் இருக்கீங்கன்னா கூடுதல் எச்சரிக்கையாகவே இருங்க. தங்கள் மீது பொறாமை கொண்டு சிலர் மறைமுகமாக உங்களுக்கு தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது. ஏன்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் நாலாபுரத்தில் இருந்து வரும். அது குடும்பமாகட்டும் அல்லது உத்தியோகமாகட்டும், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாமே நடக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதிலும் குறிப்பாக உங்களுடைய வேலைகளை யாரை நம்பியும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய உற்ற தோழனோ தோழியோ இல்லை நெடுநாளைய தோழனோ தோழியோ தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட நம்புறதுல கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்த பாருங்கள். ரொம்பவே நம்பிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள், இடையூறுகளை சந்திப்பதோடு பிரச்சனைகள் பூதாகரமாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ருத்ர தாண்டவத்தையே நிகழ்த்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் குடும்பம் ரீதியாக ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க, குடும்பம் சார்ந்து ஏதாவது வேலைகளை செய்ய போகிறீங்க அப்படின்னும் போது ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படின்றது சில விஷயங்களில் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா தடைப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்படுறது எதற்கும் நல்லதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அனைத்து காரியத்திலையும் பார்க்கும் பொழுது தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிடல் அவசியம். எல்லாத்தையும் ரொம்பவே நம்ப ஆரம்பிக்காதீங்க. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகரிக்கலாம். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மனக்கவலை உருவாகும். புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் தலை தூக்கும். நீண்ட காலமாக இழுப்பறையில் இருந்த வேலைகளில் சிக்கல்கள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி குரு, சனி பகவான், ராகு, கேது ஆகிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அளவிற்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தினுடைய இரண்டாவது பகுதி, அதாவது மே மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு நிலவரம் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் தடை தாமதங்கள் நீடிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் தங்களை வாட்டி வதைக்கவும் செய்யலாம். சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த சொத்து அல்லது பிற ஆதாயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படலாம்.
திருமணத்தில் இருந்து வந்த தடைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நீடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த 2 விஷயம் உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் பிரச்சனையில் சிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த லாபமோ இல்லை எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வர்றதோ கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். பண பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி சில பல விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சோதனை மிகுந்த காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. இந்த காலத்தில் ராகுவினுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்கள் தனிமையை அதிகமாக உணர ஆரம்பிப்பீங்க. அடிக்கடி மன அழுத்தத்திற்கும் ஆளாவீங்க. இருந்தாலும் அதிபுத்திசாலிகளாக நீங்கள் விளங்குறதுனால எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு அனைத்தையும் முறியடித்து வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதே மாதிரி அடிக்கடி துன்பங்களை அனுபவித்து வந்தவர்கள், வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளானவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான மன சஞ்சலத்தலோடு இருக்க ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் சில கிரகங்களினுடைய தாக்கத்தினால இந்த நேரம் அதிகமாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பிறருடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பிறர் துன்பங்களை தன் துன்பமாகவே நீங்கள் பாவிக்கவும் ஆரம்பிக்கலாம். பல சமயங்களில் இதுவே உங்களுக்கு எதிராக திரும்பிடும். அதனால் தேவையில்லாத சிக்கல்களில் அடிக்கடி மாட்டிக்கொள்வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழகி போன ஒன்றாகவே இருக்கும் இந்த காலத்தில். அதனால் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆனால் அதே சமயம் இந்த மே மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்கு பிறகு நிலவரம் ஓரளவுக்கு கலவையான சூழ்நிலையை உருவாக்கலாம். சந்தோஷம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றதுங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைகளையும் வியாபாரத்திலையும் நல்ல சுறுசுறுப்பு இருக்கும். தங்கள் மீது இருக்கக்கூடிய தவறு என்ன, எதனால் நீங்கள் தோல்விகள் அனுபவிச்சிங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களே உணர்ந்து தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலத்தை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுல தடை தாமதம் இருந்தது இல்லையா, அது கணிசமாக விலக ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்க பெறுகிறது. இதன் காரணமாக தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுகளுக்கு செவிசாய்க்க மாட்டீங்க. வேலையில் மேலதிகாரிகளுடைய அனுசரணை கிடைக்கும். டார்கெட்டை சரியாகவே முடைச்சிடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவைங்க. முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வெயில் நேரத்தில் வெளியில் செல்லக்கூடாது. முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. சுயமரியாதையும் சுய கௌரவத்தையும் அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. யாரிடத்திலையும் தங்களை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. நிறைய போராட்டங்கள், வாக்குவாதங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலையாகவும் இருக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையே தாங்க இருக்கிறது. குழந்தைகளுடைய விருப்பத்திற்கு பெற்றவர்கள் இடம் கொடுக்கவும் மாட்டாங்க. இதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். இதற்கெல்லாம் தீர்வு என்ன? ஈகோ பார்க்க கூடாது, அனுசரணை தேவை. முன்கோபத்தை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பேராபத்தில் இருந்து நீங்கள் முழுமையாகவே வெளிவந்து விடலாம் அப்படின்னே சொல்லலாம். முதல் விஷயம் ஈகோ பார்க்கக்கூடாது, அனுசரணையாக நடந்து கொள்ளணும், முன்கோபத்தை குறைத்து கொள்ளணும். இது 3மே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தை கடக்க தேவையான
தேவையான முக்கியமான விஷயங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பொருளாதார ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் உங்களுடைய குடும்பம் ரீதியாகவும் அந்நியர்களால் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் விபரீதம் ஏற்பட வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதற்கு நீங்கள் மறைமுகமான ஒரு காரணமாகவே அமைந்து விடுவீர்கள் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. அதே நேரம் செலவுகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் அடுத்தவர்களுடைய பேச்சை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. தங்களுடைய சிந்தனையில் தெளிவு தேவை. தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட பாருங்க. வேலைகளையும் வியாபாரத்திலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் உஷாராகிருங்க. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை சாப்பிடுங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை சாப்பிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வியாழக்கிழமை விநாயகர் வழிபாடு தங்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும்.